தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41-44 வசனம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும், நகரத்தை பார்த்து எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது கர்த்தர் சொல்றாருங்க, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாய் இருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது என்று தீத்துராயன் வந்து அழிக்கப் போகிற அந்த மாபெரும் பேரழிவை முன்னமே கண்டு இந்த பட்டணத்தை எச்சரித்தாருங்க. கேட்காத பட்சத்தில் கண்ணீர் விட்டு அழுதார் அப்பன் இயேசு. ஆண்டவரே அப்படி அழுவார்னு அந்த அழிவு எப்படி இருந்திருக்கும்? ஆகவே தான் ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுதார். தான் சொல்றாரு, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க, இப்படி நடக்க போகிறது என்று அழுகிற ஸ்திரீகளை பார்த்து கர்த்தர் சொன்னார். சுவிசேஷத்தில் ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுவிசேஷங்கள் எந்த ஒரு இடத்திலேயும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்திரீகள் விரோதமாக எழும்பினதே கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட எந்த ஒரு ஸ்திரீயும் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததே இல்லை, நியாய தீர்ப்பு கொடுத்ததே இல்லை. அந்த விசேஷத்தை நீங்கள் சுவிசேஷத்தில் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஸ்திரீகளின் பங்கு இயேசுவின் ஊழியத்திலே அதிகமாக இருந்திருக்கிறது. அவர்களை பார்த்து தான் பேசுறாரு இருப்பாங்க. இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து முதல் அறிவிப்பு கொடுத்ததே ஸ்திரீகளுக்கு தாங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை செய்தியை பெற்றதும் ஸ்திரீகள் தான். முதல்ல இந்த உயிர்த்தெழுதல் செய்தியை போய் சொல்லும்படியாக அங்க முதல் சுவிசேஷ செய்தியை ஏந்தி கொண்டு போய் சொன்னவர்களும் ஸ்திரீகளே. இப்படி சுவிசேஷத்தில் ஸ்திரீகளினுடைய பங்கு அற்புதம் அற்புதம் அற்புதம். அந்த ஸ்திரீகள் தான் இப்பொழுது அழுகிறார்கள், ஐயோ இயேசுவுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, இப்படி நன்மை செய்கிற சுற்றி திரிந்தாரு, இந்த தியாக சம்பலுக்கு அற்புத மூர்த்திக்கு இப்படி உலகம் செய்து விட்டதே என்று கண்ணீர் விட்டு அழுதார்கள். அவருடைய அந்த மனதுருக்கம், இயேசு கிறிஸ்துவின் மேல் உண்டான அந்த மனதுருக்கத்துக்கு அவர்களுக்கு ஒரு பலனை என்ன கொடுக்கிறாருன்னா, இனி நடக்க போகிற தீர்க்க தரிசனத்தை அவர்களுக்கு அப்பா சொல்றாருங்க. நீங்கள் அவர் மேல் கொண்ட அன்பினால கர்த்தர் சொல்ற, உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டது நடக்கும். கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் அப்படியே உங்களுக்கு நடக்கும். வெறுமையாய் கர்த்தர் உங்களை விடமாட்டார். உங்களுக்கு ஏதாகிலும் பலனை கொடுப்பாருங்க. சிலுவை நாதர் சொல்லுகிறார், பயப்படாதே, உண்மையில் அவர் மன துருக்கம் உள்ளவராய் வந்திருக்கிறார், கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.